தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய புரட்சி செய்த ஒரு மாநாட்டை மதுரையில் தவேகா நடத்தியிருந்தாங்க. ஏன் அதை புரட்சி அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய கூட்டம். ஏன் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கூட்டம் வராமையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கட்சிகளுக்கு வருவாங்க, பெரிய லெவலில் வருவாங்க. அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போவாங்க. ஏன்? அந்த கூட்டம் முடியும் போது பணம் கைக்கு வரும். ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பணத்தை வாங்கிட்டு தான் கூட்டம் கிளம்புவாங்க. ஸோ அது ஒரு ஒர்க்கு, ஒரு ஜாப் மாதிரி போயிட்டு வருவாங்க மக்கள். ஆனால் இந்த மாநாட்டுக்கு பணமே கொடுக்காம அவ்வளோ பெரிய கூட்டம். எப்படிடா பணம் கொடுக்காம வந்தாங்க நீ சொல்கிற அப்படின்னா, ப்ரூஃப் இருக்குது. பாதி பேருக்கு மேலே, அந்த பெரிய கூட்டத்தில் பாதி பேருக்கு மேலே விஜய் அவர்களை பார்த்த உடனே கிளம்புனாங்க, பணம் வாங்கிட்டு கிளம்பல. எல்லோரும் சொல்கிறாங்க மெச்சூரிட்டியில் ரசிகர்கள் தானே, அவரை பார்க்க மட்டும் வந்துட்டு இருக்கட்டுமே, ரசிகர்கள் தானே. இனிமேல் தானே அரசியல் படுவாங்க, அரசியலுக்கு மாறுவாங்க, அரசியல் தெரிஞ்சுப்பாங்க. வந்தாங்கல்ல, 3-4 கிலோமீட்ரு வண்டியை விட்டுட்டு நடந்து வந்து அவர் பேசுகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தானே கிளம்புனாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க பார்த்துட்டு மட்டும் போகிற கூட்டம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஓட்டு போட்டு ஒரு பெரிய மாற்றத்தையே கொடுக்க போகிற கூட்டம் சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க அரசியல் கற்றுப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கூட்டத்தை எந்த பணமும் கொடுக்காம விஜய் அவர்கள் அப்படின்ற அந்த ஒரு முகம் கொண்டு வந்திருக்குன்னா, அது எவ்வளோ பெரிய மாசு, சூப்பரில். அதுக்காகவே வாழ்த்துக்கள் அவருக்கு. இன்னொன்று, அவர் பேசின அந்த டிபேட்ஸு, அந்த ஸ்டேஜில் பேசின அந்த பேச்சுக்கள் பெரிய டிபேட்டாக போயிட்டுருக்கு. முக்கியமாக அந்த சிங்கக்கதை. இந்த சிங்கக்கதையில் பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன். என்னென்னா, அந்த சிங்கக்கதையில் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ வழக்கமாக ஏடிஎம்கே பற்றி அவர் பேசுறதில்ல, மற்ற கட்சிகளை பற்றிலாம் பேசுறதில்ல, வெறும் டிஎம்கே மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாரு, பிஜேபியை மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சைடில் பவரில் இருக்கவங்க அவங்க தான் அவங்கள பற்றி தான் பேசி ஆகணும். இன்னொன்று, அந்த சிங்கக்கதையில் என்ன சொல்கிறாரு, சிங்கம் தன்னை விட பலம் வாய்ந்தவங்கக்கிட்ட தான் வேட்டையாடும், பலம் குறைஞ்சவங்களை கண்டுக்காது அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம, என்னைக்கு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏடிஎம்கே சாயத்தை, அதுவும் அந்த காவி சாயத்தை பூசிக்கிச்சோ அன்றைக்கே முடிஞ்சுது. அது பலமற்று போச்சு, எல்லாருக்குமே தெரியும். புரட்சி தலைவி அவர்கள் அம்மா எப்போ போனாங்களோ அப்போவே மற்றவங்களாம் சோழியை முடிச்சிட்டாங்க. வருத்தம், நமக்கு பெரிய வருத்தம் இருக்குது அதில். அதை அவர் மீன் பண்ணுறாரு. நான் எதுக்கு பலம் இல்லாத ஒருத்தங்களை பற்றி பேசணும்? இதர கட்சிகளும் அதில் சேர்த்துக்கலாம். விஜயை பற்றி இப்போது கொச்சையாக பேசுகிறவங்களும் தரைக்குறவாக பேசுகிறவங்களும் அதை சேர்த்துக்கலாம், அது இருக்கட்டும். இன்னொன்று ரொம்ப முக்கியமாக, அந்த நான் வயசாகலாம் வரல அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார். அது எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, உடனே ரஜினி கமலே மீன் பண்ணி தான் அவர் பேசுகிறாரு. ரஜினி சார் அரசியலுக்கே வரல, இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான். ஸோ கமல் கிட்ட கொண்டு போனாங்க, அவர் அசால்ட்டு பண்ணிட்டு போயிட்டார். இதில் அவர் சொல்ல வந்தது அது கிடையாது, இவங்களை மீன் பண்ணவே கிடையாது. வழக்கமாக சினிமாலேருந்து அரசியலுக்கு வர நடிகர்களை இங்கே இருக்க அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு, அரசியலுக்கு ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உடைக்கிற விதமாக தான் அவர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. நான் பீக்கில் இருக்கும்போது தான் உள்ளே வந்திருக்கேன் ஒரு அலாரம் கொடுக்குறாரு. இல்லைன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வாய்ப்பு இல்லையா ராஜா? என்ன ப்ரோ, கொச்சை பற்றி பேசுறத கொஞ்சம் நிறுத்திக்கங்க. அவர் சூப்பராக ஒன்று பண்ணுறாருல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இக்னோர், இப்போது எல்லாரையும் திட்டி தான் அரசியல் பண்ணுன்ற ஃபார்முலாவை அவர் உடைச்சி டைரெக்டாக அரசியல், யார் என்ன பவரில், அந்த பவருக்கு என்ன பண்ணணும், அதை பண்ணலன்னா கேள்வி கேட்குற அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த அரசியல் ரொம்ப முக்கியம். இந்த 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 விஷயங்கள்லாம் பாசிட்டிவ். ஒரு சில பேசியிருக்கலாமோ அப்படின்னு தோணுன விஷயங்கள் இருக்குது. கவின் அவர்களை பற்றி பேசியிருக்கணும், அந்த ஆணவ கொலையை பற்றி பேசியிருக்கணும், அஜித்குமார் அவர்களோட கொலையை பற்றி பேசியிருக்கணும், தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை பற்றியும் பேசியிருக்கணும்.
அது எல்லாமே வந்து சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கான்ற ஒத்த வார்த்தையில் முடிச்சிருக்கக்கூடாது. அதை முழுசாக பேசியிருக்கணுன்றது என்னோட எதிர்பார்ப்பு. இனி வரும் காலங்களில் அதை பேசுவார்னு நம்புகிறேன். இன்னொன்று, இப்போ தானே களத்தில் இறங்கி இனிமேல் ஒரு இது இருக்கும், அதில் அவரோட நிலைப்பாடு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முழுமையாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ வரைக்குமே அவரோட பொலிட்டிக்கல் அஜெண்டா ரொம்ப கிளியராக இருக்குது. பிஜேபி, டிஎம்கே அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அரசியல் பண்ணுறாரு. அதுக்கு வாழ்த்துக்கள். தாவேகா ஃப்யூச்சரில் மிகப்பெரிய புரட்சியை பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள்.